ஜாலியாக ஒரு படம்னா ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் ஆகிறது தெரியாமல் ஒரு மலையாள ஃப்ளேவரில் ஒரு தமிழ் சினிமா எப்போவுமே யூஸ்வலாக அதை தான் கேட்பாங்க, மலையாள படம் மாதிரி எடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் ஒரு படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஜீவாவை இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்குறதும் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதும் நல்லா இருந்தது. அதை தாண்டி மற்றவங்களோட கேரக்டர்ஸுமே எல்லாருக்குமே நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் சேர்க்காம ஹீரோயின் பாட்டு ஹீரோயிசம் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபன்னா ஜாலியா இருக்கு, ஃபேமிலியா அது பார்க்கலாம். பெஸ்டா நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. புரியல. ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோலாம் இல்ல, அப்பெல்லாம் இல்ல, ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும். மத்த படோட கம்பேர் பண்ணா இந்த படம் நல்லா இருக்கு. ஏதோ எதிர்பார்க்கல, ஆனா பெஸ்டாவே கிடைச்சிருக்கு. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பார்க்க வேண்டிய நல்ல திரைப்படம் தான் இந்த திரைப்படம். நல்ல படம் தான். அதாவது சில ஆடியன்ஸுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் வருவாங்க. அவங்களுக்கு ஒன்றா என்னடா தெரியாமல் ஃபெஸ்டிவல் டைமில் பசங்கள்லாம் கூட்டு வந்துட்டு இலை வீட்டுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்து ஷோன்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. ஆனால் எடுத்தவொடனே இலை வீடு காட்டலை, கல்யாண வீடாக தான் காட்டுறாங்க. திடீர்னு எதிர்பார்க்காம வந்து பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இலை வந்துடுது. இது ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணாதான் இல்லையான்னு தான் கதை. அதை வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்து ஜீவா வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகேண்ணா. நமக்கு அதே மாதிரி இதை 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. 2 பேர் குடும்பத்துலையும் ஒரே டைமில் எடுத்தாகணுன்றாங்க. இந்த வந்து ரொம்ப அழகான முறையில் இதை எப்படி கொண்டு போனாங்க, நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. படம் நமக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. ட்ரைலர் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜென்ரலாக வந்து இந்த பாடி இளவு வீடை வச்சு அதிகமாக வந்து படம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் எடுத்ததில்லை அதிகமாக. ஆனால் இப்போ தான் ஒரு சபையில் கொஞ்சம் காலமாக வந்து ஒரு 4-5 படம் வந்து நிற்குது இந்த இளவு வீடு சொந்தமாக. ஏன்னா பெருசுலாம் கூட பார்த்துருப்பீங்க, அந்த படம்லாம் கூட இளவு வீடு வச்சு தான் பாடி எடுத்தாலும் இல்லையா கதை. இன்னும் அது வேறு ஒரு கண்டென்ட் அது. ஓகேங்களா. இந்த கண்டென்ட் அப்படிலாம் இல்லை, எந்த இடத்துலையும் ஒரு விரசமான இதெல்லாம் இல்லை, ஆபாசமான காட்சிகள்லாம் இல்லை. ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. என் பசங்கலாம் வந்தாங்கன்னா நல்லா சிரிச்சிட்டு தான் போவாங்க. நல்லாயிருக்கு படம். ஓகேங்களா. பொங்கல் ஆடியன்ஸு கண்டிப்பாக செட் ஆகும். இந்த பராசக்தி வாவாதியார் கூடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து ட்ரிபிள் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. ஜீவாக்காகவோ இளவரசு மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லாருக்காகவே இந்த படத்தை வந்து நம்பி ஒரு தடவை பார்க்கலாம் சார். தமிழ் படமா தான் நல்லா கம்பேக் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வந்திருக்காரு. ஜாலியா ஒரு 2 குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு ஜெனூன் ஒரு மீடியம் மிடில் கிளாஸ்ல என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பரா ஒரு காமெடி கலந்து பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல மெசேஜ் என்னன்னா, இது ஒரு புதுசா இருக்கு, சிந்திக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சில விஷயத்த வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்போம். ஆனா இது படமா போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் காமெடி விஷயங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கு. காமெடியே தான் ஒர்க் அவுட் ஆகல. படம் உண்மையும் நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காரு. அவரோட கம்பேக் ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு ஏற்ற படம் உண்மையா சொல்றேன். ஏன்னா வாவாஜி எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், அந்த அளவுக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம். இந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பா. இந்த பொங்கல் சூப்பர். ஜீவா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜாலியான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கு? நல்லா பண்ணிக்காரு சார். அவர் ஆரம்பத்துலேருந்து எப்படி ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணாரோ செகண்ட் ஹாஃப்லேயே நல்லா பண்ணிக்காரு. ஜீவா மாதிரி இருக்காரு. அது வேறு சேனல், இது வேறு சேனல். ஆனால் வந்து வேறு மாதிரி இருக்காரு. ஜீவா பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிக்காரு. இது நாங்கள் ஜீவா பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக தெரியுது. ஸோ வந்து எல்லாருமே வந்து புதுசு தானே எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இது புது கதை தான். ஏன்னா யூஸ்வலாக அவர் காமெடி படம் நடிச்சாருன்னா ஜீவா சாருக்கே இது பழசுன்றாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் வந்து ஜீவா நடிக்கிறது புதுசு. ஸோ அவருக்கே புதுசு தான். ஆனால் கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படி பொலிட்டிக்கல் ரூல்ஸ் தான். அது நல்லா இருக்குது சார். 2-3 இடத்துல வருது. ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா, ரூல்ஸு யாரும் பண்ண மாட்டாங்க. அது சொல்கிறது நல்லாவே இருக்குது, ஹைலைட்டாக இருக்காது. லாஸ்ட்டு படம் என் கார்டு முடியும் போதும் எம்ஆர்ஆர் டைலாக்ஸ் போட்டுட்டு இந்த யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. அது எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அது கேட்டாலும் நல்லா தான். நம்மளுக்கு வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் நான் காமெடியாக அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ எந்த விதமான பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு காமெடியாக திரும்ப போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆமாம். பட் அந்த பொலிட்டிக்கல்ன்றது அந்த ஒரு டைலாக் தான். அந்த டைலாக் ஏன் வச்சாங்கன்றது கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ அது கன்வின்சிங்காக இருக்கும். படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன் வச்சாங்கன்னு. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. மற்றபடி இந்த பொலிட்டிக்கலெல்லாம் இல்லை, ஒரு ஜாலியான ஒரு படம் தான். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம். ஆமாம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவருக்கு அந்த கெட்டப்பே நல்லா இருக்கும். அவருக்கு அந்த வேஷ்டி சட்டையெல்லாம் பார்க்குறப்பவே நல்லா இருந்தார், ஒரு மாப்பிள்ள லுக்கில். ஸோ நல்லா இருந்தது. அவரோட அந்த ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது.
பெர்ஃபார்ம் பண்ண விதமும். படம் ஃபுல்லாக ஜாலியாகவே போதா இல்லை இல்லை எமோஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், மாற்றி வரும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எமோஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். முடிகிறப்போ அந்த கன்வின்சிங்காக அந்த ஜாலியான வைப் வந்துடும் ஆக்சுவலாக. எல்லாருமே நல்லா இருக்கு. பெஸ்டா ஜீவா கொடுத்துருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த படம் வந்து டைரக்டர் வந்து மலையாள டைரக்டர் தமிழ்ல பண்ணிருக்காரு. இந்த படம் மலையாள படமா இருக்கு, தமிழ் படமா இருக்கு? தமிழ் படம் தான், ஓரளவுக்கு மலையாள மிக்சிங்ல இருக்கு, பட் நல்லா இருக்கு. இது யார் பெஸ்ட் ஆக்டிங்? ஜீவா. ஜீவா தவிர ஜீவா தான் சொல்றேன். ஜீவா தாண்டி ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணிருக்காரு அந்த படத்துல யார் சொல்லுது? இளவரசு தான். இளவரசும் மாப்பிள்ளை கேட்டு நல்லா பண்ணிக்காரு. தம்பி ரம்யா ஓவர் ஆக்ஷன் ஆகுது சார் இந்த படத்தில், கொஞ்சம் ரொம்ப ஓவர். மற்றபடி ஜீவா தாண்டி சொன்னோன்னா இதான். ஜீவாவை தாண்டி சொன்னோன்னா ஒரு ஹீரோ இருக்கிறார் சார். ஜீவாவை விட பெரிய ஹீரோ யாருன்னா டைரக்டர் தான். அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து ஒரு கண்டென்ட் இவ்வளோ தான், நம்ம அழகாக சொல்லிட்டு போயிடலாம். அதை 2 ஹவர் திரைக்கதை பண்ணணும், ஸ்க்ரீன் பிளே அமைக்கணும், மற்ற ஆர்டிஸ்ட்டுங்களை எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சு ஆடியன்ஸை வந்து 2 ஹவர் நம்ம ரசிக்க வைக்கிறாங்கன்னா ஸோ டேரக்டர் தான் ஃபஸ்ட் ஹீரோ. ஸோ டேரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. டேரக்டர் வந்து மலையாள டைரக்டர் ஃபர்ஸ்ட். மலையாள டேரக்டர் தான், மலையாள டேரக்டர் தான். அந்த சாயல் உங்களுக்கு தெரியுதா? மலையாள படம் மாதிரி தெரியுது. ஆமாம், கொஞ்சம் சாயல் இருக்குது. இதுலேயே மாப்பிள்ளையோட ஊர் வந்து மாத்தாண்டமாக தான் காட்டுவாங்க. மாத்தாண்ட ஊர் தான். அதில் ஒரு சப்போர்ட்டிங் கூடலாம் வராங்க பாருங்கள், எல்லாம் கேரளா மலையாளம் பேசுகிற மாதிரி தான் சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அது வைக்காமல் இருக்க மாட்டாங்க. இந்த இது பண்ணாலும் வச்சுருவாங்க சார். மலையாள டைரக்டர் தமிழ் படம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஆக்சுவலாக அவங்க நம்ம ஆளுங்க தானே எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு படம் எடுத்து நல்லா இல்லைனா மலையாள படத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் நல்லா பண்ணியிருக்காரு. ரீசனாக நிறைய மலையாள படம் தான் தமிழ் பண்ணாங்க, அதனால வந்து வந்திருக்காரா இல்லை? மேபி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல, இவங்களை வச்சு எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ முயற்சி பண்ணியிருக்காங்க, அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜீவாவை தாண்டி ஒரு நல்ல கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது நம்ம தம்பி ராமையாவும் இளவரசம் அந்த ரோலு பர்ஃபார்மன்ஸ், அது மீன் பிரயாணநாதன் அவங்க பிரதானநாதன் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் இல்லை, பாடலே இல்லை, ஒரே பாட்டு தான். மற்றபடி எல்லாமே பேலன்ஸ் ஸ்கோர் தான். ஹீரோயின் இல்லை, பாட்டு கிடையாது, ஹீரோயிசம் கிடையாது. இந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, அது எனக்கு தோணலை. அதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன். தேவைன்னா வைக்கலாம், தேவையில்லாத இடத்துல இடைச்சொற்களாக வைக்காமல் இருக்கிறது அந்த படத்தோட டைமிங்கை கம்மி பண்ணோம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு தம்பி, எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. என்ன படத்தில் என்ன ஒன்றும் கிடையாது. ரீசன் எப்படின்னா எல்லாம் ஒற்றுமையாக போகணும். எந்த மதமாக இருந்தாலும் ஒற்றுமையாக போனால் நல்லாயிருக்கும். ஜீவாஸோட ஆக்டிங் அது எப்போதுமே ஆக்டிங் நல்லா இருக்கும். அந்த பார்வை சைடு எல்லாமே சரியாக இருக்கும். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலகலப்பான படம் பண்ணுறாரு. இல்லை, எப்போ லேட்டாக பண்ணாலும் ஒரு கலகலப்பாக தான் இருக்கும் படம். அது எப்போதுமே நல்லா இருக்கும். குடும்ப படமா இல்லை வந்து அரசியல் பற்றி பேசுகிறாங்க? இல்லை, அரசியல் இல்லை, குடும்பம் இல்லை, நார்மலாக இருக்குது. அது என்ன நடவடிக்கை அதான். அதாவது தனியாக போய் செய்கிறதோட சேர்ந்து செய்ய நல்லாயிருக்கும். அதான் வரும். ஒரு ஊருக்குள்ளே அடுத்த ஊர் பக்கத்து ஊர்லாம் இல்லை, 2 ஊர் சேர்ந்தால் தான் ஒரு குடும்பம். ஒரு கோயில் திருவிழா போனால் பண்ணுற ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வந்து மலையாள டைரக்டர் அது எந்த டேரக்டர் இப்போ பரவாயில்ல. இல்லை, அது எதுவுமே குழப்பம் இல்லையே. கொஞ்சம் தான் வார்த்தை வித்தியாசம் வருது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு பார்க்க வர்றவங்க வார்த்தை இவங்க தமிழில் இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் இருக்குது. 2 பேர் இருக்குது. பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். இதில் யாருமே குறைபாடு கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு அப்படியே நான் வரிசை பண்ணணும்னா இது 1 4 நேற்று வந்து வாவத்தியார் 2 பராசக்தி 3ன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். 2 மணி நேரம் அவங்களுக்கு இன்னும் டைமிங் மிச்சமாகும். படம் பார்க்கும்போது எதுவும் பெருசாக கருத்து கண்டென்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் பார்த்தோமா ஜாலியாக போனோமான்னு ஒரு படம், அவ்வளோதான். இந்த படம் தமிழ் ஆடியன்ஸ் தாண்டி மலையாள ஆடியன்ஸ் பிடிக்கும். அதுக்கு தான் கூட வச்சிருக்கலாம் அவர். அந்த இதுக்காக கண்டிப்பாக வந்து மலையாள படத்தோட காமெடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதோட சாயல்லாம் இல்லை இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸுங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதை தான் இவர் எடுத்திருக்காரு. ஸோ எந்த ஒரு மாதிரி யார் மேலே எதுவும் மிஸ்டேக் இல்லை. ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து போனோம்னா வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க சார். நம்பி ஒரு தடவை பார்க்கலாம். பார்ப்பாங்க. அதான் சொல்லணும் சார். 2 விதமான ஆடியன்ஸுக்கு உள்ளே வந்தாங்கன்னா வீட்டுக்கு உள்ளே வந்துட்டோமே சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சில வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, லாஜிக்லாம் பார்க்காதீங்கப்பா, நல்லா இருக்குதுப்பா, காமெடியை கொண்டு போகிறாங்கப்பா, எப்படி தான் முடிக்கிறது பார்க்கலாம்ப்பா சொன்னாங்கன்னா படம் சூப்பர் படம். சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்க்கலாம், 2 வாட்டி கூட பார்க்கலாம். நல்லா காமெடியாக இருந்தது. காமெடி டைலாக்ஸு ஜீவா சார் இதுலாம் பிடிச்சது.